கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் சிறு கூட்டமாய் மாலை வேளையில் தேவனை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். நம்முடைய செவிகளை இருதயங்களை நாம் திறந்து கொடுக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. நம்முடைய தேவன் தனிப்பட்ட நபருக்கும் நியாயம் செய்கிறார், கூட்டத்திற்கும் நியாயம் செய்கிறார். நம்முடைய தேவன் முழு உலகத்திலும் தம்முடைய நீதியையும் நம்முடைய நியாயத்தையும் நடப்பிக்கிற தேவன். தாம் செய்கிற நியாயத்தினாலே அவர் அறியப்படுகிறவர் என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். இந்த லூக்கா 18வது அதிகாரத்தில் 3 பேர் கர்த்தருடைய அதாவது அவருடைய பாதத்தில் வந்து நியாயத்தை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். 3 நபர்கள் நியாயத்தை கேட்கிறார்கள். அதில் முதலாவது நான் காலையில் சொன்னேன், ஒரு ஏழை விதவை வந்து ஒரு நியாயாதிபதியின் இடத்துல அவள் விண்ணப்பத்தை வைக்கிறாள். ஏனென்றால் அவளுடைய இருக்கிற அழுத்தத்தினாலே, அவளுக்கு இருக்கிற தேவையின் நிமித்தம், தாங்க முடியாத சுமையினாலே எப்படியாவது நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவள் நியாயாதிபதியின் இடத்துல நியாயத்தை சொல்லுகிறாள். அவள் நியாயாதிபதியை தெரிந்து கொண்டாள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொல்றார். அப்ப ஆண்டவர் யாருக்கு நியாயம் செய்கிறார் என்று சொன்னால், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய ஜனத்தினுடைய விஷயத்தில் ஆண்டவர் பொறுமையாயிருந்து அவர் நமக்கு பதில் செய்யாமல் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஆண்டவர் நியாயம் செய்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நியாயத்தை குறித்து 4 தன்மைகள் அல்லது 4 உண்மைகள் இருக்கிறது. அதில் 2 காரியத்தை குறித்து நான் காலை ஆராதனையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயத்தை அவர் கொடுக்கிற முதலாவது நிலை, சீக்கிரத்திலே அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுகிறார்? நியாயம் செய்கிறார். எல்லாத்தையும் விரிவாய் பேச நேரம் இல்லை, ஆகவே நான் கடந்து போகிறேன். 2வது, ஆண்டவர் சில நேரத்தில் நாம் நினைக்கிறோம், என்னுடைய நியாயம் ஆண்டவர் சமூகத்துக்கு போய் எட்டவில்லை, நான் அநேகருக்காக ஜெபிக்கிறேன், அவர்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கிறது, ஆனால் நானும் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், ஆண்டவர் என் நியாயத்தை விசாரித்தது போல தெரியவில்லை, என்னுடைய நியாயத்தை அவர் காது கொடுத்து கேட்பது மாதிரியும் தெரியவில்லை, எனக்காக தம்முடைய கரத்தை நீட்டி எனக்கு நியாயம் செய்வது போலவும் தெரியவில்லை என்று சொல்லி நாம் அநேக நேரத்தில் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகத்துக்கு வந்து உன்னுடைய நியாயம் எட்டலன்னு நீ நினைக்கிற, ஆனால் அந்த சூழ்நிலையில் உனக்காக நான் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அந்த நியாயம் உனக்கு வேண்டுமே, அதற்கு தேவையான எல்லாவற்றையும் நான் கொடுத்து உன்னை கழுகை போல உயர எழும்ப பண்ணுவேன். அல்லேலூயா. நான் காலையில் நிறைய காரியங்களை பேசினேன். ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகத்துக்கு வந்து நியாயம் எட்டலைன்னு சொல்லி நீ சொல்கிற இல்லை, ஆனால் அதற்கு முன்னாடி நான் எப்படிப்பட்டவர் என்பதை செக் பண்ணிப்பார், நான் என்ன செய்கிறேன் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார். அப்போ உனக்கு தெரியும், என் சமூகத்துக்கு வந்து நியாயம் எட்டலையா இல்லை எட்டி நான் பேசாமல் இருக்கிறேனா என்பது உனக்கு புரியும். ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். சூறை செடியின் கீழே போய் எலியா படுத்துக்கிட்டு போதுங்க தாவேன்னு சொல்கிறார். அவன் சொல்கிறான், நினைக்கிறான், என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல, என் விண்ணப்பத்தை கேட்கல அப்படின்னு நினைக்கும் போது, போதும் நான் நல்லவன் இல்லை, பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் அல்ல, போதும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா போதும்னு சொல்கிறீல்ல, உனக்கு ஒரு புது துவக்கத்தை தருகிறேன். ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் பலன் இல்லாமல் இருக்கும்போது முதலாவது ஆண்டவர் அவனுக்கு உணவை கொடுக்கிறார்.
உணவை கொடுத்து அவனை சாப்பிட வைத்து வனாந்திரத்தில் 40 நாள் ஆண்டவன் நடக்க வைக்கிறார். எதுக்கு திரும்ப அவனை நடக்க வைக்கிறேன்? உனக்கு ஒரு புதிய டைரக்ஷனை இப்போ நான் வைக்கிறேன். இதுவரைக்கும் நீ செய்யாததை இப்போ செய்ய போகிற. ராஜாக்களை, தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுகிற உன்னத அனுபவத்திற்கு நேராக உன்னை நான் நடத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், என் நியாயத்தை ஆண்டவர் கேட்கல, அவர் செவியில் போய் எட்டலைன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் செய்கிறத கொஞ்சம் எண்ணிப்பார், நான் எப்படிப்பட்டவர் என்பதை கொஞ்சம் செக் பண்ணிப்பார், அப்போ உனக்கு விளங்கும். ஆண்டவர் நியாயம் செய்கிற 3வது நிலையை பார்ப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 28வது அதிகாரம் 17வது வசனம். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன், தூக்கு நூலாகவும் வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். 3வது, நியாயத்தை நூலாகவும் நீதியை தூக்கு நூலாகவும் வைப்பேன். இப்படி சொல்றேன், தேவையானதை ஆண்டவர் நமக்கு சொல்வார், தேவையானதை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. தேவையானதை சொல்லுவார், தேவையானதை சொல்லுவார். இந்த பகுதியில் பார்க்கிறோம், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நியாயம் செய்கிற ஆண்டவர் 3வது ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். இந்த மெஷரிங் டேப், தூக்கு நூல் சமையல் அறையிலே வைப்பதற்காக அல்ல, பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு எடுத்துக்கொண்டு போவதற்காக அல்ல, வியாபாரத்திற்கு எடுத்து செல்லவும் அல்ல, கட்டுமான வேலைக்கு எடுத்து செல்லுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஏன் இங்கே நியாயம் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முந்தின வசனத்தை வாசிங்க. 28வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அஸ்திபாரத்தை நான் போட்டு விட்டேன், அஸ்திபாரமாக சீயோனிலே ஒரு கல்லை வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் கேட்டு அந்த அஸ்திபாரத்தை ஆண்டவர் போடவில்லை, தேவ திட்டத்தினாலேயே இந்த அஸ்திபாரத்தை என் ஆண்டவர் போட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அஸ்திபாரத்தை போட்டு விட்டார், வருட கணக்கானது பில்டிங் வரவே இல்லை. அஸ்திபாரம் போட்டது மாதிரியே இருக்கு, எந்த பில்டிங்கும் என்ன பண்ணல, வரல. தேக்கமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நிறைய காரியத்தை பிளான் பண்ணி அஸ்திபாரத்தை போடுறோம், ஆனால் அதுக்கு மேலே அது வளராம ஒரு தேங்கி நிற்கிற தேக்க நிலையிலே இருக்கிறது. அந்த நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளை சொல்லுகிறது, அஸ்திபாரத்தை எதுக்கப்பா போட்டீங்க? நான் கேட்டேனா, ஏன் அஸ்திபாரத்தை போட்டீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளை என்ன பண்ணுகிறது, கேட்கிறது. என்னை ஏன் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே? நிறைய நாமள் அப்படி தான் கேட்குறோம். ஏன் ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டீர்? ஏன் ஆண்டவரே என்னை முன்குறித்தீர்? நான் எவ்வளவோ முயற்சிக்கிறேன், ஆனால் ஒன்றையும் நான் பார்க்கல, ஒன்றையும் நான் அனுபவிக்கல என்ற உடனே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிடி, தூக்கு நூலை கையில் பிடி, தூக்கு நூலை கையில் பிடி. இந்த நூலுக்கு பெயர் நியாயம் என்று சொல்லி பெயர். அல்லேலூயா. இப்போ மெஷரிங் டேப் எதற்கு ஆண்டவரே? நூலை நியாயமாக கொடுக்கிறீர், ரைட்டு. அளக்கிற டேப்பை எதுக்கு என் கையில் கொடுக்கிறீர் என்றால், எவ்வளவு வருகிறது என்று நீயே அளந்து பார். உனக்கு வருகிற நியாயம் எவ்வளவு வருதுன்னு நீயே டேப் வச்சு என்ன பண்ணு, அளந்து பார். எதை? உன்னுடைய வளர்ச்சியை அளந்து பார்,
கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வளர்ச்சியை டேப்பை உன் கையிலே கொடுத்துட்றேன், எவ்வளவு உன்னை நான் வளர பண்ணுகிறேன் என்பதை நீயே அளந்து பாருன்னு டேப்பை கையில் கொடுக்குறார். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? அளந்து பார்த்துட்டு ஆண்டவருக்கு நீங்களும் நானும் நன்றி சொல்வதற்காக. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுவரை அதை இல்லை. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கொடுக்கிற நியாயத்துக்கு, அந்த தூக்கு நூலுக்கு பெயர் நியாயம். கை உயர்த்தி, ஆண்டவர் எங்கள் விஷயத்தில் ஆண்டவரை வேலை வாங்கியாச்சு, ஆனால் ஒன்றும் நடக்க முடியலை. வியாபாரம் இருக்குது, ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஆண்டவர் சொல்வார், மகனே மகளே, சபையே தேசமே, நான் இன்று உனக்கு மெஷரிங் டேப்பை உன் கையில் கொடுக்குறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சும்மா இருக்கல. அந்த டேப்பை மட்டும் தரல, நான் அதை எப்படி செயல்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லுகிறார். எப்படி செயல்படுத்துவார்? ஏசாயா 28வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறது உண்டோ, தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ. விதைக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நாள் தான் விதைப்பான், உழ வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நாள் தான் உழுவான். அதுதானே நியாயமானது. உழ வேணும்னா ஒரு நாள் உழுவான், விதைக்கிறவன் ஒரு நாள், இல்லது பெரிய இடமா இருந்தால் 2வது நாள் உழுவான், 2வது நாள் விதைப்பான். அப்போ நல்ல கவனிங்க, இந்த ஆள் என்ன செய்கிறாராம்? இங்கே ஆண்டவர் சொல்றாரு, தினந்தோறும் உழுகிறான், தினந்தோறும் விதைக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, தேங்கி கிடப்பதை அற்புதமாய் நகர்த்துவதற்கு ஆண்டவர் முதலாவது செய்வது அவருடைய பிள்ளைகள் தேவையில்லாமல் செய்து கொண்டிருக்கிற ஓவர் ஒர்க்கை கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரயாசம் பண்ணுன்னு சொல்லி செஞ்சதையே செஞ்சு ஓவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் முதலாவது செய்கிற வேலை என்ன தெரியுமா? என் பிள்ளை செய்கிற ஓவர் ஒர்க்கை முதலாவது கர்த்தர் நிறுத்துவார். நல்லது என்று சொல்லி நினைத்து நாம் செய்துக்கிட்டே இருப்போம். இது நல்லது, இப்படி செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்வார், அவ்வளவு நீ செய்ய வேண்டியது இல்லை. நீ 40 நாள் அதற்காக எடுத்து உபவாசம் எடுத்து ஜெபிக்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. ஸ்டாப் ஓவர் ஒர்க்கிங். ரொம்ப கடினப்பட்டு பிரயாசப்படாத. ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் அதுதான். ஈசாக்கு கிணறை தோண்டுகிறான், தண்ணீர் வருகிறது, அனுபவிக்க முடியவில்லை, விரட்டி அடிக்கப்படுகிறான். நல்ல கவனிங்க. அடுத்த ஊருக்கு போகிறான், அங்கேயும் தோண்டுகிறான், தண்ணீர் வருகிறது, குடிக்க முடியலை. பலனை, தண்ணீர் வந்ததை பார்க்குறாங்க, ஆனால் அந்த பலனை அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை. மீண்டும் விரட்டப்படுகிறான், மீண்டும் தோண்டுகிறான். ஒவ்வொரு இடத்திலும் அதே வேலையை தான் அவன் செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் செய்தாலும் குடித்து பார்க்க முடியவே இல்லை, அனுபவிக்க முடியவே இல்லை. அல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் ரெகபோத் என்கிற இடத்திற்கு ஆண்டவர் அவர்களை கொண்டு வருகிறார். அந்த இடத்திற்கு வந்த உடனே அவன் சொல்லுகிறான், நான் இனிமேல் பலுகி பெருக இடம் உண்டாக்கினார் என்று அவன் பேசுகிறான். அவன் பேசி முடித்த உடனே அந்த ராத்திரியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். நீங்க வாசிங்க, ஆதிகாகமம் 26வது அதிகாரம் 24வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரப்பா,
நீ பலுகி பெருக பண்ணினார்னு சொன்ன பாத்தியா, அதை நான் கவனமாய் நான் கேட்டேன். உன்னை சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் என்லார்ஜ் பண்ணுகிறார். கை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த நாளின் மாலை வேளையிலே எங்கள் விசுவாசத்தை என்லார்ஜ் பண்ண தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற ஒரு தேவன் இந்த மாலை வேளை எங்கள் நடுவிலே இருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. கொஞ்ச நேரமானது அவனுக்கு விரோதமா அவனை விரட்டினவர்கள் எல்லாம் வர்றாங்க. இதுவரைக்கும் பட்ட பிரயாசத்தையே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருந்தான் பாருங்க. அவனை தேடி யாரெல்லாம் அவனை விரட்டினாங்களோ அவங்கெல்லாம் வந்து சொல்றாங்க, நாங்கள் உம்மோட உடன்படிக்கை செய்கிறோம். அல்லேலூயா. இனி உமக்கு நாங்கள் தொந்தரவு செய்ய மாட்டோம் என்று கர்த்தர் சொல்ல வைத்தார். தம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிற தேவன். உடனே ஒரு செய்தி வருகிறது, கிணறிலே தண்ணீர் வந்திருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இவன் தோண்டவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவங்க கிட்ட இவனை தேடி வர்றாங்க பாருங்க. அந்த ஆட்களிடத்தில் இவன் பேசி கொண்டிருக்கிறான். பேசி கொண்டிருக்கும் போதே அவனுடைய வேலைக்காரர்கள் அங்க தோண்டுகிறார்கள். கர்த்தர் தண்ணீரை வர செய்தார். தாம் தெரிந்து கொண்டவர்கள் விஷயத்தில் நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நியாயத்தை மெஷரிங் டேப்பாக கொடுத்து தேவையில்லாமல் செய்து வருகிற வேலைகளை ஆண்டவர் தடை செய்ய விரும்புகிறார். ஏசாயா 28வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. உளுந்து தூளத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை, சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்றி விடுகிறதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும். கர்த்தர் செய்வது போது தேங்கி நிற்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையோ அல்லது உங்களுடைய பொருளாதார நிலையோ அல்லது உங்களுடைய சரீர ஆரோக்கிய நிலையோ தேங்கி நிற்கும் என்று சொன்னால், அஸ்திபாரம் போட்ட தேவன் அதை ஒரு வரைமுறை செய்து நடத்த வல்லவராயிருக்கிறார். அவர் இரண்டாவது ஒன்றை செய்வார். என்ன செய்வார்? நாம ரொம்ப உற்சாகத்தில் ஓவர் ஒர்க்காக நாம் செய்து கொண்டிருப்போம். இன்னொன்று செய்வோம். என்ன தெரியுமா? ராங்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். உற்சாகத்தில் ரொம்ப அதிக வேலையை நாமளே செஞ்சிருப்போம். செஞ்சதையே திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருப்போம். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, தவறான வேலையை என்ன பண்ணிட்டு இருப்போம்? செய்து கொண்டு இருப்போம். கம்பாலே அடித்தாலே போதும், நாம என்ன பண்ணிட்டு இருப்போம்? ரோடு ரோலரை வச்சு அதை பொடியாக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, கம்பால அடிச்சா போதும்பா, அது நீ ரோடு ரோலர் வச்சு செஞ்சீன்னா அது தூளாகி ஒன்றுக்கும் இல்லாமல் அது உதவாமல் போய்விடும். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கர்த்தரிடத்தில் நீங்களும் நானும் கேட்கணும். என்ன கேட்கணும்? ஆண்டவரே, நீதி செய்கிற தேவன், என்னுடைய சூழ்நிலையில் பெரிய மாற்றம் வருவதற்கு முன்பு எதையாவது நான் தவறாக செய்திருந்தால் அதை அகற்ற ஒரு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஓயாத பஞ்சம், ஜனங்களெல்லாம் தவிக்கிறார்கள். தாவீது கர்த்தரிடம் கேட்கிறான், எதற்காக இந்த பஞ்சம்? எதற்காக இந்த பஞ்சம்? கர்த்தர் சொல்லுகிறார், சவுல் செய்த தவறுக்காக. சவுல் செய்த தவறு என்ன? 2 சாமுவேல் 21வது அதிகாரத்தில் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், கிபியோனியரோடு யோசுவா செய்ததான உடன்படிக்கையை சவுல் முறித்து விட்டான். அவன் நிமித்தம் தகாததை செய்தபடியால் தண்டனை வந்தது. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் அதற்கு பரிகாரம் செய்கிறேன். சவுலினுடைய வீட்டிலே
மீதியாய் இருப்பவர்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னபோது அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. மேவி போசேத்தை அவன் கொடுக்கவில்லை. ஏன்? சவுல் செய்த அதே தவறை தாவீது செய்யவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தார்? 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 14வது வசனம். சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணிவிட்டான். ராஜா கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். நல்ல கவனிங்க. அதற்கு பின்பு செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டு அருளினார். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே, வெகு நாளாய் பதில் கிடைக்காமல் ஸ்தம்பித்திருக்கும், தேங்கி இருக்கும் காரியம் என்னுடைய சொந்த வாழ்க்கையில, என்னுடைய சொந்த குடும்ப சூழ்நிலையில, என்னுடைய வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரே உம்முடைய பதிலை பெற்றுக் கொள்ளுவதற்கு தவறாக செய்து கொண்டிருந்தால் அதை எனக்கு உணர்த்தி அதை அகற்ற ஒரு கிருபையை இந்த மாலை வேளையிலே கர்த்தர் தருவீராக. ஏசாயா 28வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 28:27. உளுந்து தூளத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை, சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்ற விடப்படுகிறதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும். ஆண்டவர் தவறை சுட்டி காட்டி செய்யாதே என்று மட்டுமல்லாமல் சரியாய் செய்வதற்கு அட்வைஸும் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் தவறுகளை செய்யாதே என்று சொல்லி மட்டும் நிறுத்தி விடுகிறவர் அல்ல, அந்த தவறை செய்யாமல் சரியானதை செய்ய ஆலோசனை கொடுத்து நடத்துகிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். அப்பா, கம்ப வச்சு நீ அடி, கம்ப வச்சு அடி. அவர் பிள்ளையினுடைய விஷயத்தில் எவ்வளவு நான் செய்து பார்த்து விட்டேன், ஒன்னும் பிரச்சனை தீர மாட்டேங்குது என்றால் இந்த நாளிலே நீர் எனக்கு ஒன்றை சொல்லுவீராக, எதை சரியாய் செய்வது என்று எனக்கு சொல்லி தருவீராக என்று சொல்லி நாம் கேட்போமானால், ஒருவேளை கர்த்தர் நமக்கு தந்த தொழிலா இருக்கலாம், கர்த்தர் தந்த வேலையா இருக்கலாம், கர்த்தர் நமக்கு கொடுத்ததான மூலத்தனமாய் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு தேக்கம் இருக்கு, முன்னேறி செல்லாமல் தேங்கி நிற்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நாமளும் கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே நான் செய்ய வேண்டியதை எனக்கு சொல்ல மாட்டேன். நல்ல கவனிங்க. ஆலயத்தை கட்டணும். நீங்க எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 1வது அதிகாரம் 1வது வசனம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதனாலே அவன். நல்ல கவனிங்க. ஆலயம் கட்டணும். முதல்ல ஆண்டவர் என்ன செய்யறார்னா, ராஜாவினுடைய ஆவியை கர்த்தர் எழுப்புகிறார், ஏவுகிறார். இப்ப எஸ்ரா 1:5 வாசிங்க. அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்களுடைய ஆவியை தேவன் ஏவினாரோ நல்ல கவனிங்க. முதலாவது ஆலயம் கட்டணும் போது ஆண்டவர் எப்படி செய்றார் பாருங்க. ராஜாவின் ஆவியை ஏவுகிறார், எழுப்புகிறார். ரெண்டாவது, இப்ப ஆலயம் கட்ட ஆள் வேணும். ஆண்டவர் ஜனங்களுடைய ஆவியை கர்த்தர் ஏவுகிறார்.
மூன்றாவது, உழைக்க வேண்டிய ஜனங்களுடைய ஆட்களை, உழைக்க வேண்டிய ஜனங்களுடைய இருதயத்தின் ஆவியை கர்த்தர் எழுப்பினார். மூன்றாவது எஸ்ரா 1:7 வாசிங்க. நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் ராஜா எடுத்து கொடுத்தான். நல்ல கவனிங்க. மூணாவது ஒன்ன செய்கிறாரு. எதெல்லாம் எடுத்துட்டு போனானோ அத்தனை பணிமுட்டுகளையும் திரும்ப வரும்படி கர்த்தர் செய்கிறார். நாம கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? எப்படி செய்யணும் ஆண்டவரே, என்ன செய்யணும்? நாம கேட்டவன ஆண்டவர் சொல்லுவாரு, நீ ஒன்றும் செய்யாத, ஆவியை நானே எழுப்புறேன், ராஜா ஆவியை எழுப்புறேன், வேலை செய்ய ஆட்களுடைய ஆவியை எழுப்புறேன். எதெல்லாம் இங்கிருந்து கொண்டு போன, ஆலயத்திலிருந்து கொண்டு போனானோ அதையெல்லாம் கொண்டு வர நானே வழிவகுக்கிறேன். கைவர்த்தி, ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைக்கு ஆண்டவரே தேவையானதை செய்ய, சரியானதை செய்ய எனக்கு காண்பிப்பீராக, எனக்கு சொல்லி தருவீராக. நான் தேவையில்லாமல் மிகுதியாய் ரொம்ப பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து என் உடல் பிரயோகத்தை செலவழிப்பதை எனக்கு தடுத்து நிறுத்துவீராக. தவறாக செய்வதை சுட்டி காண்பித்து நிறுத்த உதவி செய்வாராக. சரியா செய்ய வேண்டியதை உங்க ஆலோசனையை தந்து எங்களை நடத்துங்கப்பா. நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். நெகேமியா 2:6. அப்பொழுது ராஜஸ்திரீயும் உட்கார்ந்திருந்தால் ராஜா எங்களை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. அலங்கம் இடிபட்டு விட்டது, அதை கட்டி எழுப்ப வேண்டும். கர்த்தர் முதலாவது அனுமதி கிடைக்க செய்கிறார். இரண்டாவது அதிகார பத்திரம் கிடைக்க செய்கிறார். நீங்கள் அதில் வாசித்து பார்த்தீங்கன்னா, முதலாவது அனுமதி கிடைக்க செய்கிறார், ரெண்டாவது அதிகார பத்திரம் கிடைக்க செய்கிறார், மூன்றாவது பணத்தை கிடைக்க செய்கிறார், நாலாவது பாதுகாப்பு இருப்பதற்கு உத்தரவு கிடைக்க செய்கிறார். கை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய நிலைமையிலோ முன்னேற்றம் இருப்பதற்கு எல்லா தேக்கங்களும் நீங்க சரியானதை செய்ய எங்களுக்கு கர்த்தர் சொல்லி தருவீராக. ஆண்டவர் ஒரு தூக்கு நுழையும் மெஷரிங் டேப்பும் கொடுக்கும்போது ஒன்றை கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். என்ன தெரியுமா? உன் தேவன் நன்றாய் உனக்கு போதித்து நடத்துவாராக. ஏசாயா 28வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். ஆண்டவரே, போன வாரத்தை விட இந்த வாரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நீர் தந்த முன்னேற்றத்திற்காக உமக்கு நன்றி, உமக்கு மகிமை என்று சொல்ல ஆண்டவரே, அதை நான் அளந்து பார்த்து, என்னுடைய வளர்ச்சியை பார்த்து அளந்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஒரு கிருபை தருவீராக. நான்காவது ஆண்டவர் செய்கிற விதம் ஏசாயா 32வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 32:16. வனாந்திரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி இருக்கும், தங்கி தரித்திருக்கும். முதலாவது சீக்கிரமா செய்கிறார். ரெண்டாவது, என் சத்தம் போய் கேட்கலையோ என்று சொல்லி நினைக்கும் போது தேவையானதை கர்த்தர் கொடுத்து கழுகை போல உயர எழும்ப செய்கிறார். மூன்றாவது, தேவையானதை கொடுப்பார், தேவையானதை செய்ய வைப்பார். நாலாவது, வனாந்திரத்தில் நியாயம் வாசமாயிருக்கும், வசிக்கும். அல்லேலூயா. இந்த முறை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன். நியாயம் எட்டவில்லை என்று சொல்லி என் ஆண்டவருக்கு சொன்னால் தேவையானதை அதிகமாக்கி கொடுத்து புதிய பலனை ஆண்டவர் தருவார்.
அளந்து வார்த்தை சொல்ல வைப்பார். ஆனால் இங்கே 4வது பார்க்கும்போது வனாந்திரத்திலே நியாயம் வாசமாய் இருக்கும். வந்து போகும்னு சொல்லல, வசிக்கும் என்று சொல்லுகிறார். நியாயாதிபதி பேசல, நியாயத்தை செய்கிற தேவன் பேசுகிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, என்னுடைய சபையே, நியாயம் வனாந்திரத்திலே வசிக்கும். செழிப்பான இடத்திலே இருந்தது. ஏசாயாவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. என் ஜனத்தினுடைய நிலத்திலும் கலிகூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முட்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும். அரண்மனை பாழாக விடப்படும். ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும். மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாகவும் இருக்கும். அரண்மனை பாழாக விடப்பட்டது. செழிப்பாய் இருந்த அத்தனையும் மிதிப்பட்டதாய் போய்விட்டது, வனாந்தரமாய் மாறிவிட்டது. அது தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பினாலே அப்படி அது வந்தது. ஆனால் நியாயம் தீர்த்த அதே தேவன், அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரை பார்த்து ஜெபித்த பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஆக்கினை தீர்ப்புக்கு அடையாளமாயிருந்ததை ஆண்டவருடைய கிருபையினாலே கிடைத்த நியாயத்திற்கு அச்ச அடையாளமாய் இருப்பதற்கு வனாந்திரத்தில் நியாயம் வசிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கொல்கதா என்பது நியாய தீர்ப்பினுடைய அடையாளமானது. ஆனால் அதே இடத்தை தேவனால் நியாயத்தை பெற்றுக்கொள்ள கல்வாரியாக மாற்றினது இயேசுவினுடைய அன்பை ஒரு நாளும் நீங்களும் நானும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருந்தார், என்ன சொன்னார்? ஜனத்தை எண்ணாதே, இராணுவ பலத்தை எண்ணாதே என்று சொல்லி இருந்தார். கவனிங்க, ஆண்டவர் தடுக்கிறார். என்னத வேணாப்பா, செய்யதப்பா, தடுக்கிறார். ஆனால் அவனும் ஆண்டவர் சொல்லியும் கேட்கல, மீறி செய்து விட்டான். கர்த்தர் பார்த்தார், அப்பா உனக்கு முன்னாடி 3 வைக்கிறேன், இந்த 3ல் ஒன்றை என்ன பண்ணு, தெரிந்து கொள் அப்படின்னு சொல்கிறார். உடனே அதில் சின்னதாக இருப்பதை தெரிந்து கொள்கிறான். அந்த சின்னதாக இருக்கிறதையே தெரிந்து கொண்டாலும் அவனால் தாங்க முடியல, அவனால் தாங்க முடியல. அவன் அழுகிற, ஆண்டவரே நான் தானே நீ சொன்னதை மீறினேன், இந்த ஆடுகள் என்னப்பா செஞ்சுது, இந்த ஆடுகள் என்னப்பா செஞ்சுது என்று சொல்லி அவன் கேட்குறான். அப்போது ஆண்டவர் தண்டிக்காதிரும் அழிக்காதிரும்னு கேட்கும்போது அவன் திடீர்னு அப்படியே கண்ணை திறந்து பார்க்கும்போது, அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்கே உருவின பட்டயத்தோடு நிற்கிறான். எங்கே நிற்கிறான்னா, எபோசியனுடைய களத்தில் நிற்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் தூதனை பார்த்து சொல்லுகிறார், எருசலேமின் மேல் கையை நீட்டாதே, நிறுத்து என்று சொல்லுகிறார். தாவீது தன்னை தாழ்த்தினபடியினாலே நியாய தீர்ப்பு இருந்த போதும் தாழ்த்தினபடியால் கர்த்தர் அதை செய்தார். அந்த இடத்தை தாவீது பார்க்கிறான். அந்த இடத்தை பணம் கொடுத்து அந்த இடத்தை வாங்குகிறான். வாங்கி அந்த இடத்தை வாங்கி ஆக்கினை, ஆண்டவருடைய ஆக்கினை தீர்ப்புக்கு அடையாளமாய் இருந்த இடமே சாலமோன் ஆலயத்தை கட்டுகிற இடமாக கர்த்தர் மாற்றினார். வனாந்திரத்தில் நியாயம் தங்க கர்த்தர் மறுரூபப்படுத்தினார். ஒருவேளை ஆக்கினை வந்திருந்தால் யாரோ செய்தது தான், ஆனால் அதன் விளைவாக ஆண்டவரை எங்களுக்கு அதனால் எங்கள் மேலே பழி வந்திருந்தால் இந்த நாளில் அந்த பழி எல்லாம் நீங்கும்படி
உம்முடைய நீதி இந்த வனாந்தரத்தில் வாசமாக இருக்க செய்வீராக. நீர் பேசுகிற கர்த்தர். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு பேசுறான். நீங்க பார்க்குறீங்கல்ல, இந்த யோசேப்பு யார் தெரியுமா? நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்த யோசேப்பு நான் தான். அந்த யோசேப்பு தான் உங்களுக்கு முன்னாக நான் என்ன பண்ணுகிறேன், நிற்கிறேன். நான் யார் தெரியுமா? நானும் உங்களை போல நன்றாக இருந்திருக்க முடியும். ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு அநீதி செய்தீங்க. என் வாழ்க்கையே வனாந்தரம் போல மாறிவிட்டது. அல்லேலூயா. ஆனால் பரலோகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவன் இருக்கிறார். அந்த தேவன் அநீதியால் வனாந்தரமாக்கப்பட்ட என்னை உங்களுக்கும் தேசங்களுக்கும் நியாயம் செய்யக்கூடிய, நியாயம் வாசம் பண்ணும் வாழ்வாக கர்த்தர் மாற்றினார். கை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்கும் நீர் அதை செய்ய முடியும், சீக்கிரத்தில் செய்வீராக. உம்முடைய சமூகத்தில் நியாயம் எட்டினது என்று சொல்ல வைத்து கழுகை போல உயர பறக்க செய்வீராக. ஆரம்பித்த உம்முடைய கரமே முடித்து கொடுக்க தேவையானதை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கிறது. உம்முடைய நியாயம் அந்த வனாந்தரம் போல இருக்கிற சூழ்நிலைகளை தங்கி இருக்க செய்து அநேகருக்கு நியாயம் கிடைக்க என் வாழ்வை கர்த்தர் பயன்படுத்துவீராக. தேவன் சொல்லுகிறார், நீர் சொன்ன ஒன்றை சொன்னதை செய்ய வல்லவர். நீர் நிறைவேற்றி கொடுப்பதற்கு உண்மை உள்ளவர். நீர் செய்ய நினைப்பதை எவரும் தடுக்க முடியாது, பறிக்கவும் முடியாது, அகற்றவும் முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் இதை எல்லாருக்கும் செய்ய மாட்டாரு. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தனிநபருக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்திற்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனமாய் நடக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் செய்கிறார். அப்போ நம்முடைய ஆரம்பம் முக்கியம் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக கடைசி வரைக்கும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவரோடு கூட தங்கி இருக்க, அவரோடு கூட நடக்க என் ஆண்டவர் விரும்பி தான் அந்த மாலை வேளையில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இந்த மூணையும் நான் செய்யணுமா, இந்த 4 தன்மை நிலைகளில் நான் உனக்கு நியாயம் செய்யணும்னா உங்கள்கிட்ட நான் 2 காரியத்தை நான் எதிர்பார்க்கிறேன், 2 நிபந்தனை உனக்கு முன்பாக வைக்கிறேன்னு சொல்லுகிறார். வேகமாக சொல்லுகிறேன். மத்தேயு 26வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 26:24. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ. 24 வாசிங்க. கள்ள கிறிஸ்துக்களும் தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஆண்டவர் சொல்ற முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையே, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் என்னை பாதுகாக்க மாட்டார். நீங்களே கையில் வச்சு மனசில் கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னை பாதுகாக்க மாட்டார். நானே வேதத்திலும் தேவனுடைய கிருபையும் சார்ந்து நான் நடக்க வேண்டும். நான் வஞ்சிக்கப்படாதபடி காத்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவார்.
காத்துக்கொள்ள மாட்டார், காத்துக்கொள்ள கிருபை தருவார். ஆனால் தேவனுடைய வசனத்திலும் தேவனுடைய கிருபையையும் நாம் சார்ந்து நடக்கும்போது நாம் வஞ்சிக்கப்பட மாட்டோம். ஆண்டவர் சொல்றார், உன்னை சுற்றில ஆண்டவரே, உன்னை சுற்றி என் பிள்ளையே கள்ள உபதேசம் நிறையா இருக்கு. புதிய புதிய உபதேசங்களை பிசாசு கவர்ச்சியா ஆஃபரெல்லாம் கொண்டு வரான். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீ, என்னாலே முன்குறிக்கப்பட்ட நீ, அவைகளினாலே ஏமாந்து போகாதபடி ஜாக்கிரதையாயிரு. அவன் நிறைய ஆஃபர்லாம் கொடுப்பான். இன்னைக்கு உபதேசம் அப்படி தான் போயிட்டு இருக்கு. நிறைய பணம், கள்ள உபதேசத்துக்கு பணத்தை கொடுக்குறான், இறக்கிறான் பள்ளத்து. அந்த பணத்தை பார்த்து இன்றைக்கு நிறைய பேர் ஏமாந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு உனக்கு நிறைய ஆஃபர் கொடுப்பான், ஆஃபரை பார்க்காத, உனக்காக நான் கிரயம் கொடுத்திருக்கிறேன், என்னை நோக்கி பார். அப்போ நீ வஞ்சிக்கப்பட மாட்டாய், நீ உறுதியாய் நிற்பாய். ரெண்டாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாயும் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நாமளும் நினைக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே ஏன் என்னை நீர் தெரிந்து கொண்டீர் என்பதை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொள்ள இருக்கிறவை தாரும். என் வம்சத்தில் நிறையா பேர் இருக்காங்க, என் குடும்பத்தில் நிறையா பேர் இருக்காங்க, என் ஊரில் நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு என்னை நீர் ஏன் தெரிந்து கொண்டீர், என்னை நீர் ஏன் பிடித்தீர் என்பதை அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எதற்காக தெரிந்து கொண்டீர்? அவர் தெரிந்து கொண்டதற்கு மிக முக்கிய நோக்கம், இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை முதலாவது கர்த்தர் வரவழைத்தார். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், உன்னை இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உன்னை நான் கொண்டு வந்தேனே, என்னுடைய புண்ணியங்களை இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நீ சொல்லும்படியாகத்தான் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆத்தும ஆதாயம் ஒருவேளை ஆண்டவரே இதுவரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்லலை, ஆத்தும ஆதாயம் செய்யலை என்னுடைய வாழ்வில், நீர் எனக்கு செய்த நன்மையை, நீர் எனக்கு தந்ததான இந்த ரட்சிப்பை, நீர் என்னுடைய வாழ்க்கையில் செய்ததான அற்புதங்களை, நீருடைய வாழ்க்கையில் நிகழ்த்தினதான அதிசயங்களை மற்றவர்களுக்கு சொல்ல நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதற்காகத்தான் என்னை தெரிந்து கொண்டீர். அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். இந்த 2 கண்டிஷனுக்கும் நாம் கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் இந்த 4 நிலையிலையும் நமக்கு நியாயம் செய்வார். முதலாவது அவர் சொல்கிறாரு, கள்ள உபதேசம், புதிய புதிய உபதேசத்துக்கு பிசாசு கொண்டு வர ஆஃபருக்கு ஒரு நாள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை இடங்கூடாதே, ஏமாந்து போகாதே, அதில் கவனமாயிரு. வேதத்திலும் தேவனுடைய கிருபையும் சார்ந்து கொள்ளுவாயானால் அதில் விழாதபடி காக்க கர்த்தர் கிருபை தருவார். ரெண்டாவது சொல்கிறாரு, நான் உனக்கு செய்த நன்மையை, இந்த நன்மையை அனுபவியாத ஏராளம் பேர் இருளில் இருக்கிறாங்க. அந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நான் செய்த நன்மையை, நான் செய்த அற்புதத்தை, அதிசயத்தை சொல்வதற்காகத்தான் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அதை செய்ய ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நாம் எங்கேயும் போக வேண்டாம். நம்மளை தேடிய ஆட்கள் வராங்க, நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், யார்ட்டையாவது பேசுனா எனக்கு ஒரு நிம்மதி வரும்னு நினச்சி நம்மளை தேடி வராங்க. அப்படி தேடி வரும்போது இயேசுவின் அன்பை சொல்லுங்கள். இயேசு செய்த உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருந்தது, எப்படி ஏற்பட்ட நிலைமையில் இருந்தீங்க, எப்படி கர்த்தர் தொட்டார் சொல்லுங்கள். 2 செகண்டில் சொல்ல முடியும், 2 நிமிஷத்தில் சொல்ல முடியும். அதை சொல்லி பாருங்கள். அதுக்காக தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். முதலாவது சத்துரு கொடுக்குற எந்த ஆஃபருக்கும் கர்த்தருடைய பிள்ளை
தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை இடம் கொடுக்கவே கூடாது. அதனால் நீ ஏமாந்து உன் வாழ்க்கையை இழந்து போகக்கூடாது. ஆரம்பம் முக்கியமல்ல, கடைசி வரம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவே நாம் இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருக்கு ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை நியாயம் செய்கிற விதங்களிலே, நியாயம் செய்கிற 4 நிலைகளை குறித்து இன்றைக்கு எங்களோடு கூட பேசி இருக்கிறீரப்பா. எங்கள் வாழ்க்கையில் நியாயம் செய்யும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் எதெல்லாம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேக்கம் அடைஞ்சு நிற்குதோ அந்த தேக்கத்தை அகற்றுவதற்கு நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்ய கிருபை தாரும். நீர் எதை அகற்ற சொல்லுகிறீரோ அதை அகற்ற கிருபை தாரும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்கள் பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணின காரியம் பெரியது. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கு. ஆனால் வனாந்தரத்தில் நியாயம் தங்கி இருக்கும், நியாயம் வாசம் செய்யும். வனாந்தரமாக இருக்கிற இடத்திலேயே எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மூலம் அநேகர் ஆண்டவரே இந்த தேவனை அறிந்து கொள்வதற்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் பிள்ளைகள் மூலமாக அநேகருக்கு நியாயம் கிடைப்பதற்கு வனாந்தரமான இடத்தையே கர்த்தர் நீதி நியாயம் வாசம் செய்கிற ஸ்தலமாக கர்த்தர் மாற்றுவீராக. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை இந்த வாரம் முழுவதும் நடத்தட்டும். 2 நிபந்தனைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆரம்பம் முக்கியம் அல்லப்பா, கடைசி வரைக்கும் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவே இருக்க உதவி செய்யும். எந்த பிசாசினுடைய தந்திரமான ஆஃபருக்கும் விட்டு கொடுக்காதபடி கர்த்தரை மட்டும் சார்ந்து நடக்க உதவி செய்யும். நீர் கொடுத்த இந்த மகத்தான சந்தோஷத்தை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீரே, அதை நாங்கள் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கும் சொல்ல இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.